ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது வீட்டிலேயே எப்படி இலகுவாக தேங்காய் எண்ணெய் தயாரிக்கலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதற்காக நான் எங்களோட வீட்டில் ரொம்பவே சின்னதாக இருக்கிற தேங்காய்கள் கொஞ்சத்தை எடுத்து ஒரு ஓரமாக போட்டு வச்சுருந்தாங்க. அதோட இப்படி தென்னை மரங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொல்லி விழாமல் இருந்து கன நாளுக்கு பிறகு கீழே விழுந்தால் அது ஒரு கொப்பராவாக போயிடும். அந்த தேங்காய்கள் அப்படி எல்லாத்தையுமே சேர்த்து இதில் ஒரு 50 to 60 தேங்காய்களை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கொண்டு தான் இன்றைக்கு தேங்காய் எண்ணெய் செய்ய போகிறோம். இந்த தேங்காயெல்லாம் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் குலுக்கும்போது இப்படி சத்தம் வரக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இது எல்லாமே கொப்பராவாக போயிட்டுது. நீங்கள் பயன்படுத்தும் போது கொப்பராவை தான் எடுத்து செய்யணும்னு சொல்லி இல்லை, தேங்காயை கொண்டு கூட நாம் இந்த தேங்காய் எண்ணெயை தயாரிக்கலாம். இப்போ நாம் தேங்காய்களை எல்லாத்தையும் வெட்டி எடுக்க போகிறோம். இப்படி கோடாரியால் கூட நீங்கள் வெட்டலாம். இது மண்ணில் படக்கூடும்ன்றதால நான் இதை ஒரு கட்டையில் வச்சு தான் வெட்டி எடுத்துனான். என் வீட்டு தேவைக்கு தானே பயன்படுத்த போகிறோம். கொஞ்சம் மண்கள் அப்படி படாமல் சுத்தமாக செய்வோம்னு சொல்லி. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் சுத்தமாக செய்யணும்னு வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். வெட்டுற எல்லா தேங்காயுமே நல்லதாக இருக்குமென்று இல்லை, அழுகின தேங்காய்களும் வரும். அதால் வெட்டும்போது கொஞ்சம் கவனமாக நம்ம வெட்டினோம்னு சொல்லி சொன்னால் நல்லது. இந்த தேங்காய் எல்லாமே கடனால் இருந்ததால் எல்லாமே கூடுதலாக கொப்பராவாக போயிட்டுது. 1-2 மட்டும்தான் தேங்காயாக இருந்துச்சுது. மிச்சம் எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும் இப்படி கொப்பராவாக போயிட்டுது. அதால் இதில் தேங்காய் எண்ணெய் செய்யும்போது அதிகளவான தேங்காய் எண்ணெயும் வரும், அதோட சுத்தமான தேங்காய் எண்ணெயாகவும் இருக்கும். அதே நேரம் இப்படி நாங்கள் வெட்டும்போது ஒரு சில தேங்காய் முளைச்சி இருந்துச்சுது. அதுக்குள்ளே இந்த தேங்காய் பூ, தேங்காய் முளைன்னு சொல்லுவாங்க, அது கூட இருந்துச்சுது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஸ்வீட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் கணக்க மருத்துவ குணங்களும் இருக்குது. குறிப்பாக சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்பவே நல்லது. இதை சாப்பிட்றதுக்கு சான்ஸ் ஒன்று கிடைக்கும்னா மிஸ் பண்ணிடாதீங்க. கட்டாயம் இதை சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் எல்லா தேங்காயும் வெட்டி உள்ளே இருந்த கொப்பராவை எல்லாத்தையும் எடுத்துட்டோம். சில இடங்களில் இதை பாதியாக வெட்டி போட்டு காய வச்சு கொடுத்தாலே தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எங்களோட ஏரியாவில் இதை பாதியாக கொடுக்க இயலாது. அதால் இதுகளை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி தான் நாங்கள் இதை காய வச்சு கொடுக்க போகிறோம். இப்படி நீங்கள் வெட்டேக்குள்ளே தேங்காயாக வந்ததுன்னு சொல்லி சொன்னால் இதை இப்படியே நீங்கள் 2 நாள் இல்லாட்டி 1 நாள் வெயிலில் வச்சிங்கன்னு சொல்லி சொன்னாலே இதை நீங்கள் லேசாக கலட்டலாம். இந்த சிரட்டையிலேருந்து லேசாக தேங்காய் இந்த கொப்பரா எப்படி கலண்டு வருமோ அப்படி கலண்டு வரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் அதை கொஞ்சம் சின்ன சின்ன சீவி போட்டு காய வச்சு கொடுக்கலாம். அதே நேரம் நீங்கள் தேங்காயை உரித்து கூட நீங்கள் உடைச்சி இப்படி காய வச்சு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ உங்களுக்கு தேங்காய் மட்டை சிரட்டையெல்லாம் கிடைக்கும். வெட்டும்போது இப்படி ஃபங்கஸ் பிடிச்ச தேங்காய்கள் கூட இருக்கும். இதை நீங்கள் தயவு செய்து அதோட கலந்துடாதீங்க. பிறகு எல்லா எண்ணெயும் இந்த ஒரு சில ஃபங்கஸுகள் பழுதடைய செய்திடும். இப்போ நாம் வெட்டி எடுத்த எல்லா தேங்காய் எல்லாத்தையும் சின்ன சின்னனா சீவி வெயிலில் காய வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இப்படி மெல்லிசாக சீவினீங்கன்னு சொல்லி சொன்னால் 1 நாள் அல்லது 2 நாள் நல்ல வெயிலில் காய வச்சாலே இது எண்ணெயை எடுக்கிறதுக்கு போதுமானதாக போயிடும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், வெட்டும்போதே எண்ணெய் அதில் வர்றது தெரியக்கூடியதாக இருந்தது. இப்படி மெல்லிசாக சீவுறதால இந்த கொப்பராயெல்லாம் விரைவாக காஞ்சு தேங்காய் எண்ணெய் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் அதிகளவான தேங்காய் எண்ணெயும் இதிலிருந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி தேங்காய் எண்ணெய் செய்கிறதுக்கு கணக்க தேங்காய் தேவைண்டெல்லாம் நினைக்க தேவையில்லை. உங்களோட வீட்டில் ஒவ்வொரு மாதமும் ஒரு 2 தேங்காய் மிஞ்சுதா, அதை எல்லாத்தையும் ஒரு ஓரமாக போட்டு சேர்த்து வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 2 மாதத்துக்கு பிறகு 3 மாதத்துக்கு பிறகு பாருங்கள், அதை ஒரு 15 தேங்காய் 20 தேங்காய் வந்துட்டுன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஃப்ரீயான நாளில் அதை எடுத்து இப்படி வெட்டி காய வச்சு எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வீட்டிலேயே சுத்தமான தேங்காய் எண்ணெயை நாம் தயாரித்து கொள்ள இயலும். இப்போ நாம் எல்லா கொப்பராவையும் வெட்டி எடுத்துட்டோம். இனி காய போடுறதுக்கு ரெடி பண்ணினோம்னு சொல்லி சொன்னால் சரி.
நல்லா வெயில் படக்கூடிய இடத்துல ஒரு டென்ட்டையோ இல்லாட்டி இப்படி தகரம் ஒன்று இருக்கும்னு சொன்னால் அதையோ போட்டு நீங்கள் மேலே வெட்டின எல்லாத்தையும் போட்டு விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்லா சுத்தமாக அது காயக்கூடியதாக இருக்கும். முடிஞ்ச அளவு அதை கொஞ்சம் உயரத்தில் வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த எறும்புகள் மற்றது தூசிகள் விழுகிறதெல்லாம் குறைவாக இருக்கும். இதை நான் ஒரு 2 நாள் தான் காய வச்சு நான் அது தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா காஞ்சிட்டு, நீங்கள் ஒருவேளை தேங்காயை பயன்படுத்தி இதை செய்வீங்களா இருந்தால் உங்களுக்கு இன்னும் ஒரு 2 நாள் கூடுதலாக எடுக்கலாம் இதை காயறதுக்கு. இது இப்போ நல்லா காஞ்சி ரெடி ஆகிட்டு ஓகே, நம்ம இதை கொண்டு போக வேண்டியதான். இது காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் சில தேங்காய்கள் கலர் மாறி இருக்கும் வித்தியாசமாக. அதை எல்லாத்தையுமே அதுக்குள்ளே இருந்து தனியாக தெரிஞ்செடுத்துருங்க. இந்த தேங்காய் எண்ணெய் பழுதாக போன ஒரு வாசம் வீசுகிறதெல்லாம் இதை வெளியில் எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் வராது. ஓகே, இது எல்லாத்தையும் கொண்டு போய் நாம் மில்லில் கொடுத்து தேங்காய் எண்ணெயாக எடுப்போம். என்ற கையை பார்த்திங்கன்னாலே தெரியும் எவ்வளவு எண்ணெய் இதில் இருக்குன்னு சொல்லி. இதுதான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுற மெஷின். இதுக்குள்ளே தான் நாம் வெட்டி காய வச்ச கொப்பராவெல்லாம் போட வேணும். போட்டுட்டு இதில் டைட் பண்ணினா இதால் தேங்காய் எண்ணெய் வரும். இதுக்கு மற்ற பக்கத்தால் புண்ணாக்கு வெளியில் வரும். இப்போ நாம் கொண்டு வந்த கொப்பராவை முதல்ல நிறுத்துருவோம். ஓகே, இப்போ மெஷினை ஸ்டார்ட் பண்ணி போட்டு கொப்பராவை எல்லாத்தையும் அதுக்குள்ளே கொட்ட வேண்டியதுதான். தேங்காய் எண்ணெய் வர ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே இஞ்சால புண்ணாக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் தேங்காய் எண்ணெய் வர தொடங்கிட்டு. போக போக தேங்காய் வார வேகமும் கூடிக்கொண்டே போகுது. முதலாவது தடவை மெஷினில் போட்டு எடுத்த பிறகு இப்படி தான் இருந்துச்சு. இதை திருப்பியும் போட போகிறாங்க மெஷினில். ரெண்டாவது தடவையாக இதை கொட்டி எண்ணெயை புளிய விட்டு இதில் மெஷின்லேருந்து வர்றதெல்லாம் முதல் வந்ததை விட ரொம்பவே டைட்டான இதாக வந்துச்சுது. இதிலேருந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சுது இதில் வேறு எண்ணெய் இல்லைன்னு சொல்லி.
ஓகே, இப்போ எல்லாமே ரெடியாகிட்டு எண்ணெயை போத்தலில் மாற்ற போகிறோம். இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ரொம்பவே கலங்கி போயிருக்குது. இதை நாம் ஒரு போத்தலில் ஊற்றி வச்சோம்னு சொல்லி சொன்னால் ஒரு நாள் அல்லது 2 நாள் அப்படியே ஊற்றி பொட்டிலில் வச்சுருந்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த கலங்கு பட்டிருக்கிற தூசிகள் எல்லாம் அடியில் போய் அப்படியே படிஞ்சு நமக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் கிடைக்கும். இது போத்தலில் ஊற்றினோன்னு இப்படி தான் இருந்துச்சு. இது 2 நாள் இதை நாம் தெளிய வச்சா போதும். அதுக்கு பிறகு நாம் இதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ 2 நாள் ஆகிட்டு பார்த்திங்கன்னா தெரியுது, எண்ணெய் தூசிகள் எல்லாமே கீழே வந்து செட் ஆகிட்டு மேலே பார்த்திங்கன்னா எண்ணெய் எவ்வளவு க்ளீனாக இருக்குன்னு சொல்லி இதை நாம் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இந்த எண்ணெயை நீண்ட காலம் வச்சு பயன்படுத்த போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இதை ஒரு கொதிக்க வச்சு, அதாவது ஒரு தாச்சியில் வச்சு நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆறின பிறகு நீங்கள் அதை ஒரு போத்தலில் போட்டு வச்சுருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது பழுதாகாமல் நீண்ட நாளுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். நம்ம காய வச்ச தேங்காய் ஒரு 1 கிலோ கொடுப்போமா இருந்தால் அதிலேருந்து ஒரு 700 தொடக்கம் 750 மில்லி லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.